ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிறப்ப சடனாக நீங்கள் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது நீ வந்து ட்விஸ்ட் ஆகும். அப்போ பாப் சவுண்டு கேட்கும். முட்டி வந்து அப்படியே பலூன் மாதிரி வீங்கிரும். டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் ஏசிஎல் டியர்ன்ற மாதிரி. அப்போ நம்ம மைண்டுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இது சின்ன ப்ராப்ளம் தானா, சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமா, இல்லை ஃபிசியோ பண்ணால் மட்டும் போதுமா? இந்த வீடியோவில் ஏசிஎலோட A to Z இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கிளியராக சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏசிஎல்னா என்ன? ஏசிஎல்னா ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா நீ ஜாயிண்டோட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஃபீமர் அண்ட் டிபியாவை கனெக்ட் பண்ணி நீ ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு கிராஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஏசிஎல் அண்ட் பிசிஎல் ரெண்டும் சேர்ந்து எக்ஸ் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் க்ரூசியேட் லிகமெண்ட் சொல்றோம். க்ரூசியேட்னா கிராஸ்ங்கிற மாதிரி மீனிங். ஏசிஎல் இல்லாட்டி லூஸ் ஆன போல்ட் மாதிரி நம்ம நீ ஜாயிண்ட். இதுல முக்கியமான விஷயம் ஏசிஎல் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் தான், பட் எக்ஸ்ட்ரா சினோவியல். அப்படின்னா ஏசிஎல் வந்து நீ ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கலாம், நீ ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்தாலுமே சினோவியல் ஃப்ளூயிடை டைரக்டா டச் பண்ணாது. ஏன்னா இதை சுத்தி சினோவியல் ஸ்லீவ் மாதிரி, அதை ஃபோல்டுன்னு சொல்லுவோம், சுத்தி இருக்கும். என்னதான் நீ ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஏசிஎல் இருக்கும். இது வேற கம்பார்ட்மெண்ட், அது வேற கம்பார்ட்மெண்ட். ஸோ இதனாலதான் ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்தாலுமே சினோவியல் ஃப்ளூயிடை டைரக்டா அதுக்கு கான்டாக்ட் இருக்காது. இன்னொன்னு, இந்த ஏசிஎலுக்கு புவரான ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏசிஎலோட ஆர்ஜின் அண்ட் இன்செர்ஷன். இதோட ஆர்ஜின் ஃபீமரோட லேட்டரல் காண்டேல்ல ஆர்ஜினா இருக்கும், அதுவும் போஸ்டீரியர் மீடியல் சைடுல. இதோட இன்செர்ஷன் டிபியா இருக்குல்ல, அதோட ஆன்டீரியரா இன்ட்ரா காண்டேலர் ரீஜியன் இருக்குல்ல, ஆன்டீரியர் இன்ட்ரா காண்டேலர் ஏரியால தான் இன்செர்ஷன் ஆயிருக்கும். டிபியாவோட ஸ்பைனுக்கு முன்னாடி. எப்படி வந்து இதோட ஆர்ஜின் இருக்கும்னா டவுன்வர்டா ஃபார்வர்டா மீடியலா, அதாவது கீழே பார்த்து முன்னாடி மீடியல் சைடுல அப்படி வந்து இதோட ஆர்ஜின் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு பண்டல்ஸ் இருக்கு. ஏசில பொறுத்த வரைக்கும் ரெண்டு பண்டல்ஸ் இருக்கு. ஆன்டீரியோ மீடியல் பண்டல், போஸ்டீரியோ லேட்டரல் பண்டல்ன்ற மாதிரி. இந்த ஆன்டீரோ மீடியல் பண்டலோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீ ஃபிளெக்ஷன் ஆகும்போது டைட் ஆகும், ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே இந்த போஸ்டீரியர் லேட்டரல் பண்டல் இருக்குல்ல, நீ எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது டைட் ஆகும், ரொட்டேஷனல் ஸ்டெபிலிட்டியா பாத்துக்கிறது இதோட வேலை. இப்போ வரப்போறது தான் ஏசிஎலோட உண்மையான ஜாபே. என்னன்னா, இது வந்து லிகமெண்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு மல்டி டாஸ்கிங் மேனேஜர் மாதிரி. பிரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் கண்ட்ரோல் தான் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஏசியில் வந்து 85 to 90% ஆஃப் ஆன்டீரியர் டிபியல் டிரான்ஸ்லேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த டிபியா இருக்குல்ல, அது முன்னாடி போகாம பார்த்துக்கோங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் 0 to 30 டிகிரி ஆஃப் நீ ஃபிளெக்ஷன், ஃபுல் எக்ஸ்டென்ஷன், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாம தடுக்கிறது மட்டும் இல்லாம 0 to 30 டிகிரி அப்ப ஏசிஎல் இந்த நீ ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்றப்ப இந்த டிகிரியில கரெக்டா பார்த்துக்கும். அதனால தான் லேட்ச்மேன் டெஸ்ட் பண்றோம்ல, அதுல 20 to 30 டிகிரி ரேஞ்சில் நமக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டெஸ்ட் பண்ணும்போது. ஏசிஎல் இல்லாட்டி டிபியா ஃபார்வர்டா ஸ்லிப் ஆயிரும், நீ வந்து கிவிங் வே ஃபீலிங் கொடுக்கும், நீ கரெக்டா லாக்கும் ஆகாது. ஏசிஎல் இல்லாட்டி டிபியா வந்து ஒரு புல்லிங்கோ டிரைவர் மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட், ரொட்டேஷனல் கண்ட்ரோல் மூவ்மெண்ட், பைவட் போலீஸ்னு சொல்லலாம். ஏசிஎல் ஃபார்வர்டா மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, ரொட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். நியர்லி வந்து 0 to 30 டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷனா பாத்துக்கிறது இதுதான். அந்த டைம்ல பிஎல் போஸ்டீரியோ லேட்டரல் பண்டில் டைட் ஆகும், பைவட் ஷிஃப்ட் இன்டர்னல் ரொட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். டைனமிக் ஸ்டெபிலிட்டி, ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டிங்ல மட்டும் இல்ல, மூவ்மெண்ட்லயும் ஏசிஎல் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். ஏசிஎல் வந்து எப்பப்பெல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும்னா, ஓடும்போது, ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது, சடனா ஸ்டாப் ஆகும்போது, டக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். ரன்னிங்ல ஒழுங்கா ஏசிஎல் அதோட டியூட்டி பண்ணாம இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டியூட்டி ஹாஸ்பிட்டல்ல தான். அடுத்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன ஆகும், 0 டிகிரி எக்ஸ்டென்ஷன்ல ஏசிஎல் மேக்ஸிமலா டைட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பிரிவென்ட் பண்ணும். அடுத்து வந்து ப்ராபியோசெப்ஷன், பிரெயின் கனெக்ஷன், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏசிஎல் லிகமெண்ட் பிளஸ் சென்சார், இது ரெண்டையும் வந்து மெயினா கையில வச்சிருக்கு. ஏசிஎல்ல மெக்கனோ ரிசெப்டார்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து ஜாயிண்ட் பொசிஷனை சென்ஸ் பண்றதுக்கும் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனையும் பார்த்துக்கிறது இந்த மெக்கனோ ரிசெப்டார்ஸ் தான். ஸோ ஏசிஎல் இல்லாட்டி நீ வந்து வைஃபை இல்லாத ஃபோன் மாதிரி. சர்ஜரி பண்ணாலுமே ப்ராப்ரியோசெப்ஷன் ஆட்டோ ரிட்டர்ன் ஆகாம இல்லைனாலும், பிசியோ கொடுக்காம விட்டிங்கனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் கடைசியா வரக்கூடியதுதான் ஸ்க்ரூ ஹோம் மெக்கானிசம். இந்த ஸ்க்ரூ ஹோமுக்கும் இந்த ஏசிஎலுக்கும் டைரக்டா லிங்க் கிடையாது, பட் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணும். இந்த லாஸ்ட் 20 டிகிரி எக்ஸ்டென்ஷன் சொன்னேன்ல, இந்த டிபியா வந்து எக்ஸ்டர்னலா ரொட்டேட் ஆகும், அப்ப நீ வந்து ஆட்டோ லாக் ஆகும். அப்ப ஏசிஎலோட ரோல் என்னன்னா, ரொட்டேஷனை கைட் பண்றதும் பாசிவ் ஸ்டெபிலிட்டியை பாத்துக்கிறதும் தான். ஹீரோவா இல்லாம இருக்கலாம் லாக்கிங்ல, பட் சப்போர்ட்டிங் ஆக்டரா இருப்பாரு. ரொம்பவும் பவர்ஃபுல்லான
ஒரு டிசப்பாயின்மெண்டான ட்ரூத் இருக்கு. ஏசிஎல்லால செல்ஃபா ஹீல் பண்ண முடியும். எதனாலனா பிளட் சப்ளை அங்க ரொம்பவும் கம்மியா இருக்கும். சினோவியல் ஃப்ளூயிடு அந்த ஹீலிங்கை வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்னதான் வந்து ஏசிஎல் இன்ட்ரா ஆர்டிகுலா இருந்தாலும் பட் எக்ஸ்ட்ரா சினோவியல்ன்ற மாதிரி இது ஒரு ரீசன்னால தான். இதனால தான் மோஸ்ட்லி வந்து ஏசிஎல் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஏசிஎல் ரிப்பேர் அண்ட் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின உண்மையான விஷயம். காமனான ஒரு டவுட் இருக்கும், ஏசிஎல்னா ஸ்டிச் போட்டா சரியாயிடுமான்னு. ஏசிஎல் ரிப்பேர்ல என்ன ப்ராப்ளம்னா ஓவரான ஹீலிங் ஒரு ஃபேக்டர். இன்னொன்று ஹை ஃபெயிலியர் ரேட் ஒன்று இருக்கு. ஒரு சில ரேரான கேசஸ்க்கு மட்டும்தான் ஏசிஎல் ரிப்பேரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தான் இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பல ஏசிஎல் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு லிகமெண்ட்டையே கிரியேட் பண்ணிடுவாங்க. கிராஃப்டிங் என்னென்ன ஹாம்ஸ்ட்ரிங், பெடலா டெண்டான், குவாட்ரிசெப்ஸ் டெண்டான். மோஸ்ட் காமனா இந்த டெண்டான்ஸை எடுத்து ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் புவர் ஹீலிங் இருக்கிறனால ஏசிஎல் ரிப்பேர் அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ரேட் கொடுக்காது. சர்ஜரி இல்லாம பிசியோ பண்ணலாமா, நல்ல ரிசல்ட் கொடுக்குமா? இளந்தாரி பசங்களுக்கு தெரியும், சர்ஜரி இல்லாம பிசியோ பண்ணா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கரெக்டா பிசியோ மட்டும் கொடுத்தா போதும், சர்ஜரி பண்ணா போதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. இதுல ஒரு 3 கேசஸ் இருக்கு. ஒரு சிலர் சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பிசியோ மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சர்ஜரி பண்ணி பிசியோவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கேசஸ்ல எப்படி எல்லாம் ரிசல்ட்ஸ் வரும்? பிசியோ மட்டும் பண்ணீங்கன்னா எதுக்கு பண்ணலாம்? பார்ஷியல் டியர், லோ டிமாண்ட் லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்பவும் அதிகமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிடையாதுங்கிறப்ப பிசியோ மட்டும் போதும். அடுத்து நோ கிவிங் வே, அதாவது நீ வந்து பக்கல் ஆகாம நல்லா லாக்கிங்லாம் இருக்குன்றப்ப பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராங்கான நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோல் இருந்தா பிசியோ மட்டும் கொடுத்தாலே போதும். எப்ப ரிஸ்க் ஆகும்னா கம்ப்ளீட் டியரா இருக்கும்போது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, பைவோட் டர்னிங் அதிகமா பண்ணுவீங்க, ரெக்கரண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்றப்ப பிசியோ மட்டும் பத்தாது. அந்த டைம்ல சர்ஜரியும் கம்பல்சரியா தேவைப்படும். பிசியோ எல்லாருக்குமே கம்பல்சரி தாங்க, ஆனா சர்ஜரிங்கிறது செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் கம்பல்சரி. பிசியோதெரபியோட ரோல், ஏசிஎல் ட்ரீட்மெண்ட்ல உண்மையான ஹீரோ பிசியோதெரபிஸ்ட் தான். பிசியோதெரபிஸ்ட் எதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் கண்ட்ரோல் பண்றதுல, ஃபுல் எக்ஸ்டென்ஷனை கொண்டு வரது, குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேஷன், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் ஹிப் ஸ்ட்ரென்தனிங்ல, ப்ராப்ரியோசெப்ஷன்ல அண்ட் மெயினா கான்ஃபிடன்ஸ்ல. காம்ப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் சர்ஜரிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீ கிவிங் வே இருக்கலாம், மெனிஸ்கஸ் டியர் ஆகலாம், கார்டிலேஜ் டேமேஜ், இயர்லி ஓஏ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வித் சர்ஜரிங்கிறப்ப நீ ஸ்டிஃப்னஸ், ஆன்டீரியர் நீ பெயின், கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிறது, மசில் வீக்னஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் சர்ஜரி பண்ணாலும் சரி பண்ணலினாலும் வரக்கூடிய காமனான காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா குவாட்ரிசெப்ஸ் வீக்னஸ், ப்ராப்ரியோசெப்ஷன் லாஸ், ஃபியர். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, சர்ஜரி பண்ணா ஃபுல்லான கியூர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட் எடுத்தாலும் ஏசிஎல் ஹீல் ஆயிரும்னு சொல்ல முடியாது. பிசியோதெரபி மேண்டட்டரி, சர்ஜரி வந்து பர்சன் டு பர்சன் மாறும், அண்ட் முக்கியமா ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை 3 பொறுத்து தான் நம்ம ஏசிஎல்ல எப்படி அழகா பராமரிக்கிறோன்றது இருக்கு. இளந்தாரி பசங்களுக்கு சர்ஜரி இல்லாம பிசியோ மட்டும் பண்ணா போதுன்ற மாதிரி. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிசியோங்கிறது மெயினா எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க வந்து பார்ஷியல் டியரா இருக்கும்போது, லோ டிமாண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலு, நீ லாக்கிங் பக்கிள் ஆகாம இருக்கிறப்ப, ஸ்ட்ராங்கான மசில் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது பிசியோ கம்பல்சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுவே நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பைவட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்றீங்க, கம்ப்ளீட் டியர், ரெக்கரண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, இந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி இதெல்லாம் இருக்கும்போது பிசியோ மட்டும் பத்தாது, கம்பல்சரி நம்ம சர்ஜரியும் பண்ணி தான் ஆகணும் அந்த சமயத்தில். அதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்கு சர்ஜரி வேணுமா வேணாமான்றது. ஆனால் சர்ஜரியா இருக்கட்டும், சர்ஜரி இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் பிசியோதெரபிங்கிறது மேண்டட்டரி. ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.